ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் 10.5% வன்னியர் உள் இட ஒதுக்கீட்டை தென் மாவட்ட மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் அரசு கள்ளர் பள்ளியை பெயர் மாற்றம் செய்வதை உயிரை கொடுத்தாவது தடுப்போம் என அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கதிரவன் ஆவேசம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே ஜி. கல்லுப்பட்டியில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கதிரவன் மற்றும் தேனி மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆலோசனையில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கதிரவன் கூறுகையில், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இடஒதுக்கீடு செய்யக்கூடாது என உச்சநீதிமன்றம் கூறியுள்ள நிலையில் 10.5% வன்னியர் உள் இடஒதுக்கீடு எங்கள் உரிமை, அதை ஒரு காலமும் விட்டுத்தர மாட்டோம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறுவதில் எந்த நியாயமும் இல்லை. இதை தென் மாவட்ட மக்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் 10.5% உள் இடஒதுக்கீடு செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். செந்தில் பாலாஜி குற்றவாளி என நீதிமன்றம் அவரை தண்டிக்கப்படவில்லை. எனவே அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டதில் தவறில்லை. தமிழகத்தில் பல ஜாதிகளின் பெயரில் பள்ளிகள் செயல்பட்டு வரும் நிலையில் ஏன் அரசு கள்ளர் சீரமைப்பு பள்ளி மற்றும் ஆதி திராவிட நலப்பள்ளி பெயரை மட்டும் மாற்ற வேண்டும் என முன்னாள் நீதிபதி சந்துரு கூறுகிறார். அரசு கள்ளர் பள்ளியை பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்கும் முயற்சி எங்கள் உயிர் இருக்கும் வரை நடக்க விடமாட்டோம் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் அணி மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி மாயாண்டி, காசிராஜன் மாயாண்டி, கோட்டைசாமி, செந்தில்குமார், TUCC அகில இந்திய பொதுச் செயலாளர் சிவசங்கர், தேசிய கட்டுப்பாட்டு குழு தலைவர் முத்துராமலிங்கம், தமிழ் மாநில தலைவர் செயற்குழு உறுப்பினர் சரவணன் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். பேட்டி கதிரவன், மாநில பொதுச் செயலாளர், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக், பெரியகுளம் உட்கோட்ட துணை கண்காணிப்பாளர் நல்லு தலைமையில் காவல்துறையினர் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் இருப்பதற்கு பலத்த பாதுகாப்பில் தென்கரை காவல் ஆய்வாளர் முத்து பிரேம்சந்து உட்பட காவல் அலுவலர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டனர். தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்ஷா. ஏனென்றால் ஏற்கனவே கடந்த 2023ஆம் ஆண்டு தேனி மாவட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட மாவட்ட செயலாளர் சக்கரவர்த்தி அதன் அடிப்படையில் சிறப்பு மாநாடு இந்த புதிய நிர்வாகிகளை நடத்தப்பட தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது இந்த சட்ட விதி. அந்த அடிப்படையில் இந்த பிரதிநிதிகள் மாநாடு நடைபெற்றது. அதாவது நமது டாக்டர் ராமதாஸ் ஒரு வாரத்துக்கு ஒரு செய்தியை 10.5% என்பது என்னுடைய உரிமை, அந்த உரிமையால் விடமாட்டோம். ஆனால் அவர் சொல்வதில் எந்தவித நியாயம் இல்லை. உச்ச நீதிமன்றத்தில் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுக்காமல், ஜாதிவாரி கணக்கெடுக்காமல் இந்த ஒதுக்கீடு செய்யக்கூடாது என்று உச்சநீதிமன்றம். அவர் அப்படி சொன்னார். தென் மாவட்ட மக்கள் பேசி விடமாட்டார்கள் என்று மட்டும் நான் சொல்லிக் தென் மாவட்ட மக்கள் கிட்டத்தட்ட 80 தொகுதிகள் இந்த பகுதியில் தென் மாவட்டத்தில் இருக்கு. அந்த 80 தொகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு அவர் சொல்வதை போல் செய்தால் நிச்சயமாக பாதிப்பு உண்டாகும். அதனால்தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, நீ அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த பின்புதான் இதை அந்த இடஒதுக்கீடை உள்ளொதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர் அப்படி சொன்னாலும் தென் மாவட்ட மக்களுக்கு சார்பாக நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் சொல்கிறோம், எதை சட்டப்படி மக்கள் தொகை கணக்கெடுக்காமல், ஜாதிவாரி கணக்கெடுக்காமல் ஒரு காலம் உள்ளொதுக்கீடு செய்ய விடமாட்டோம் என்பதை தெரிவிக்கிறோம். இன்னைக்கு ஜனநாயக நாட்டில் அதில் அவங்க ஆட்சியாளராக இருக்காங்க. அதனால் துணை முதல்வராக வந்திருக்காரு, அமைச்சரானார், துணை முதல்வராக ஆகிட்டார். அதனால் எனது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் சார்பில் வாழ்த்துக்களை. ஆனால் இப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சரானால் எனக்கு தமிழர்களே மறந்துட்டாங்க. எவ்வளவோ வேலைகள்
தியாகம் செய்தவர்கள், எவ்வளவோ அரசியல் பதவியை அனுபவித்தவர்கள், அந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள். இருந்தும் கூட எப்படி போட்டுக்கிறாங்க இளைஞர், நல்ல துடிப்பான இளைஞர் தான். பரவாயில்லை, பார்ப்போம் வருங்காலத்தில் எப்படி சார். மது ஒழிப்பு நாடு எங்களது அகில இந்திய பாதுகாப்பு சார்பில் இந்திய அளவில் ஒழிக்கப்பட வேண்டும். தமிழகத்தில் ஒழிக்கப்பட ஒன்றுதான். அதை யார் கொண்டு வந்தார்? அது முதல்ல கொண்டு வந்தது நம்ம கலைஞர் தான். நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, அதை இன்னைக்கு வேரூன்றி உரைமொழி மக்கள், இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார், மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையை மாற்றப்பட வேண்டும். வருங்கால சமுதாயம் அழிகின்ற நிலைக்கு வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அதை மாற்றப்பட வேண்டும் என்று எங்கள் அகில இந்திய வாரப்பாக இந்தியா முழுவதும், தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் மதுவிலக்கு வேண்டும் என்ற கொள்கைக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள். அந்த உரிமையை அவங்க பண்றாங்க யாருமே. ஆனால் என்னை பொறுத்தவரை தண்டிக்கப்படணும். அரசியல் லாயர், ஒரு தலைவர் என்ற முறையில் சொல்லி ஒரு தண்டிக்கப்படாதவருக்கு கொடுப்பதில் எந்தவித தவறும் இல்லை என்பதை